செப்டம்பர் மாதம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிரெடிட் கார்டோட யூசேஜ் இந்தியாவில் பெரிய அளவில் பூம் ஆயிருக்கு. ஏறத்தாழ 2,17,000 கோடி அளவுக்கு நம்ம மக்கள் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. இது ஏறத்தாழ இந்தியாவில் தங்க நகை அடமானம் வச்சு கடன் வாங்குறோம்ல, அந்த கடனுக்கு ஈக்குவலாக வந்து நிற்குதுங்க. 2,17,000 கோடி அளவுக்குன்னா சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்லை. இந்த கிரெடிட் கார்டு கடன் மூலமாக நம்ம நாட்டில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் அரௌண்ட் 3,500 4,500 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் இந்த கிரெடிட் கார்டை இந்த தங்க முட்டையிடக்கூடிய வார்த்தை கூவி வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அது மூலமாக அரௌண்ட் 40 45 நாளைக்கு உங்களுக்கு ப்ரீபேமெண்ட் பீரியட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டியூ டேட்டுக்கு முன்னாலே பே பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் நீங்கள் தவற விட்டிங்கன்னா பெர் மந்த்துக்கு 3% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபெரியர் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 42% வட்டி வருங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு தேவைக்காண்டி ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பர்டனுக்காண்டி நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு இப்போ ஆன் டைமுக்கு பே பண்ண முடியலைன்னா இந்த 42% இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறதுக்குள்ளால நாக்கு தள்ளிடுங்க. சரி, எதனால இந்த கிரெடிட் கார்டோட ஸ்பெண்டிங் ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே ஜிஎஸ்டி ரிஃபார்மிங் வந்துச்சு இல்லையா? இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கு பிறகு போல்கோட விலை எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தோடனே ஃபெஸ்டிவல் ஷாப்பிங்கும் சேர்ந்து போயிடுச்சு. இந்த ரெண்டையும் மக்கள் அசுரத்தனமாக வாங்கி குவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இந்த கிரெடிட் கார்டு மூலமாக 3 மாதமோ 6 மாதமோ ஏன் 12 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, இந்த ஆஃபர்லாம் சேர்ந்து ஸ்பெண்டிங் அதிகப்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஏற்கனவே முன்னாலெல்லாம் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோ எஸ்பியோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேங்கிங்கோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ டெபிட் கார்டு மூலமாக தான் பே பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் எந்த பேங்கோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாச்சும் மல்டிபிள் பேங்க் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வேறு ஏதாச்சும் பேங்க்ஸோட யூபிஐ மூலமாக கூட நாம் பே பண்ண முடியும். இதுக்கு நிறைய மொபைல் ஆப்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. அந்த மொபைல் ஆப்பில் போகும்போது ஏகப்பட்ட வாலெட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம், அல்லது மினிமம் பேமெண்ட் கூட பண்ணிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்ததுனால தான் இந்த கிரெடிட் கார்டோட பூம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. சரி, மக்கள் இப்போ இதில் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஏற்கனவே 2,17,000 கோடின்னு சொல்லிட்டோம். ஆனால் இதில் ஷாக்கான விஷயம் என்னன்னா, எவ்ரி சிங்கிள் பர்சன் பெர் மந்த் கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணுறதோடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது எவ்வளோ ஸ்வைப் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்கு இந்த கிரெடிட் கார்டோட ஸ்வைப்பிங்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும், மக்கள் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த கிரெடிட் கார்டு ஒரு காரணமாக இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பூஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆன் டைமுக்கு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறவங்க பே பண்ண தவறிட்டாங்கன்னா அதனால ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் பர்டனை அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். மனசளவில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். ஆன் டைம் கட்டுறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 40 நாள் டைம் கிடைக்குது. ஆனால் கிரெடிட் கார்டை இண்டிவிஜுவலாக ஒருத்தங்க யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது. ஏன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியலுக்கு ஆன் டைம் கட்ட முடியுமாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை அவங்க தெரிஞ்சு இன்கேஸ் அந்த 45 நாளைக்குள்ள அவங்களால கட்ட முடியலைன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன வே இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும்னா அவங்க எடுத்துக்கலாம். பொதுவாகவே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம்னு ஏன்ட்ட கேட்டால், கரெக்டாக யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும்னா பயன்படுத்துங்க, இல்லைனா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன்.